விஜய்க்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா அது ஆதவ அர்ஜுனாவால் தான். நான் இவரை கேட்கிறேன், 6 மாசத்துல எலெக்ஷன் தளபதிக்கோ அல்லது உதயநிதிக்கோ சவால் விடுற யோகிதை இந்த ஆதவ அர்ஜுனாக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அவர் சொல்றாரு, ஒரு தேர்தல் ஒரு மேயர் கூட வர முடியாது, வரலாறு தெரியாம பேசுறாரு. எம்ஜிஆரை விட பெரிய தலைவர் விஜயம் கிடையாது, மற்றவங்களும் கிடையாது. 84 எலெக்ஷன்ல நாங்க எதிர்கட்சியா கூட வரல, அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியா கூட வரல. எம்ஜிஆர் இங்க தேர்தலுக்கே வராம அமெரிக்காவிலிருந்து ஜெயிச்சு ஆட்சியில் உட்கார்ந்தார். 84 86 உள்ளாட்சி தேர்தல் வந்தது. 102 முனிசிபாலிட்டியில ஏறத்தாழ 90 முனிசிபாலிட்டி எங்க கூட்டணி செஞ்சு நான் உள்ளிட்ட ஜெயிச்சோம். தமிழ்நாடு பூரா உள்ளாட்சி தேர்தல் டைரக்ட் எலெக்ஷன், ஏறத்தாழ ஒரு சட்டமன்ற தேர்தல் தான். சேர்மனும் டைரக்ட், யூனியன் சேர்மனும் டைரக்ட். அந்த தேர்தல் வச்சாங்க. நான் இவரை கேட்கிறேன், 6 மாசத்துல எலெக்ஷன் வை, ஜனவரியில் வை. ஒரு மேயராவது நீங்க வந்தீங்கன்னா நான் ஒரு பக்கம் சேர்க்கிறேன். சவாலை ஏற்க தயாரா? காரணம், தமிழ்நாட்டு மக்கள் நேற்று 10 மாசமா ஓட்டு போட்டுட்டு ஒவ்வொருத்தரையும் கேட்டா சொல்றாங்க, எனக்கு தெரியாம எல்லாம் தான் ஓட்டு போட்டு போறாங்க, நம்ம ஒன்று போடுவோம். எனக்கு பேச்சு சொல்லுது, பேரன் சொல்றான், காலை பூச்சி நழுவுது, தற்கொலை பிடிப்பேன்னு சொல்லுது, இதுக்காக போட்டேன்றாங்க. எப்படி இதுன்னா, எல்லாரும் பாலை ஊற்ற போறாங்க, நம்ம மட்டும் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு நினைச்சுன்னு பார்த்தா எல்லாமே தண்ணி ஊற்றுறாங்க. அதுல 107 பேர் தண்ணி ஊற்றி ஜெயிச்சிட்டாங்க. சிதம்பரம் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு, திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்கிறது முடியவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சமா போட்டிருக்காரு. உங்களுக்கு கருத்து? நாங்க தான் டைவர்ஸ் பண்ணிட்டோம். அதாவது டைவர்ஸ்ல 2 வகையான டைவர்ஸ் வக்கீலுங்களா இருக்காங்க. தெரியும், ஒரு மனைவி லிவிங் இன் அடல்ட்ரி, இன்னொருத்தனோட கள்ள தொடர்பு வச்சிருந்தா அதுக்கு ஒரு வகையான டைவர்ஸ். இன்னொரு வகையான டைவர்ஸ் 2 பேருக்குள்ள மனம் ஒத்து, டைவர்ஸ் பை கன்சென்ட். 2 பேரும் ஒத்து டைவர்ஸ் பண்றது. இப்போ சில கட்சிகள் எங்க விட்டு போயிருக்கவங்கன்னா கன்சென்ட்டோட போயிருக்காங்க, நாங்களா பார்த்து விவாகரத்து பண்ணி, அது 2 பேரும் ஒத்துன்னு விவாகரத்தாங்க. இது இன்னொருத்தனோட கள்ளக்காதல் இருக்கிறதுனால இட் இஸ் அடல்ட்ரி. அந்த டைவர்ஸ். அந்த குற்றச்சாட்டு தான் அவங்களும் வைக்கிறாங்க. எங்களுக்கே தெரியாம அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. உலகத்துக்கே தெரியும். நாங்க எங்க வச்சிருந்தோம், நாங்க கல்லறை காய்வதற்குள் கள்ளக்காதல் சொல்லுவாங்க. நாங்க எலெக்ட் ஆகி எங்களுக்கு சிக்மல்ல ஜெயிச்ச ராஜ்யசபாவுக்கு போன ஒரு பார்லிமெண்ட்ல போய் ஜூலைல தான் நடக்க போகுது. முதல் சபையிலே கலந்துப்பேன், அதுக்குள்ள கட்சி மாட்டேன். இதுதான் காங்கிரஸ். ஆகவே எங்க தலைவர் சொன்ன மாதிரி இனிமேல் எந்த காலத்திலும் எங்களை முதுகிலே குத்தி விட்டு ஓடியவர்களை சேர்க்கப் போவதில்லை. ஒட்டோ உறவோ கிடையாது. எவ்வளவு ஒட்டி வந்தாலும் இனிமேல் கட்சி தொண்டை ஏற்றுக்க மாட்டோம். தலைமையே சொன்னாலும் தொண்டர்கள் இந்த மீண்டும் காங்கிரஸ்கார் வந்தா கூட எந்த தொண்டனை ஏற்றுக்க மாட்டான், தலைவர்களும் காரணமா இருந்தவர் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இப்ப அந்த கூட்டணி நிலை எப்படி இருக்கு? தமிழ்நாட்டிலுமே கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் காங்கிரஸ் எங்க இருந்தோ அதோட அந்த அதர்கின்னு சொன்ன ஓடி போன பொண்டாட்டியோடு யாரும் இன்னும் காலப்போக்கு இன்னும் 3 வருஷம் இந்த பார்லிமெண்ட் சத்தியமா இப்ப மாத்தி பேசுறேன். இன்னைக்கு சாயந்தரம் பேசிருக்கேன், திமுக தான் நீடிக்கிற சொல்றேன்.